So on that note, both India and in Sri Lanka, people on both the countries have paid a heavy price for LTT and the actions that it undertook. Now all of that is in the past. You are also looking forward. You've also given up the ideology of a violent armed struggle. Now you're looking into the future. The Tamil National Alliance is now negotiating with the government, on devolution of powers and various kinds of arrangements. What do you think, from your point of view, is a solution that Tamils in Sri Lanka should accept? இந்த நாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை. இந்த நாட்டின் வரலாற்றை பார்த்தால் சில சமயங்களில் ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றோம், சில சமயம் பிரிந்து வாழ்ந்துட்டு வரலாறு கடந்த 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை. இதனை தீர்ப்பதற்கு இன்னும் சில ஆண்டுகள் தேவை. ஒன்று, ஆயுத போராட்டம் அது முடிந்து விட்டது. அதை பற்றி யாருமே கதைக்க தேவையில்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் ஆயுத போராட்டத்தை முடித்து வைத்திருக்கின்றார்கள். மிஞ்சி இருக்கிற ஒரு சிலர் நாங்கள் கூறுகின்றோம் இங்கு ஆயுத போராட்டம் முடிந்துவிட்டது. எந்த ஒரு நாடோ அல்லது இந்தியாவோ இந்த தமிழ் ஈழம் தனி நாடு என்றதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. எனவே இந்த தமிழ் ஈழம் என்ற அந்த கனவு, அந்த இலட்சியம் அதுவும் முடிந்த கதை. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு சூழலை உருவாக்கியாக வேண்டும். மிகவும் கடுமையான ஒரு காரியம். ஏனென்றால் 30 வருடத்திற்கு மேல் போர் இரு துருவங்களாக ஆக்கிவிட்டது. என்னை பொறுத்தவரை மிகவும் கடுமையான காரியம். ஆனால் முயற்சித்தால் அது முடியும். அதற்குரிய தருணம் தற்போது மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. அரசாங்கமும் டிஎன்ஏயும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும். அதனை குழப்புவதற்கோ அல்லது அதனை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கோ எந்தவித சக்திகளும் முனையக்கூடாது. இந்த நாட்டு மக்கள் விரும்புகின்ற, அதாவது இருதரப்பும் விரும்புகின்ற ஒரு தீர்வை அதிலும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது அவர்கள் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு தீர்வுக்கு நாங்கள் வருவது நல்லது. அதே நேரம் பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டில் நீண்ட காலமாக அவநம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். அவர்களை அவர்களுடைய மனங்களை வென்றாக வேண்டும். அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. அவர்களுடைய மனங்களை வெல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது ஒரு நீண்ட ஒரு முயற்சி. ஆனால் இதுதான் இருக்கின்ற ஒரே வழி. இந்த வழியை விட்டால் யாருக்குமே இந்த நாட்டில் ஒளிமயம் இல்லை, எதிர்காலம் இல்லை. இந்த நாட்டிற்கு தேவையானது இந்த நாட்டின் அத்திவாரமே பல் சமூகம், பல் கலாச்சாரம், பல் மொழி பேசுகின்ற இதுதான் இதுகின்ற அடிப்படை அத்திவாரம். So since your arrest, you must have been thinking
about your own future and what you want to do. Do you have a future vision? Is it inspired by someone or anything that you've come across? What is your future vision? எனது விருப்பம், எனது முயற்சி, நான் கடந்த காலங்களில் எனது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் விடுதலை போரில் போய்விட்டது. 3 தசாப்தத்துக்கு மேலாக. தற்போது அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை, நானும் அந்த போர் ஒரு காரணம், அந்த மக்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு நானும் ஒரு காரணம். அந்த மக்களை வாழ வைப்பது தான் எனது ஒரே லட்சியம். நான் திரும்ப திரும்ப அரசு தரப்புடன் கேட்பது, என்னை வன்னியில் இருக்க விடுங்கள். என்னை பொறுத்தவரையில் அந்த மக்கள், அந்த பிள்ளைகளுடன், ஆயிரக்கணக்கில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுடன் வாழ வேண்டும். அவர்களை ஒரு நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும், நல்ல கல்வி அறிமான்களாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் படைக்கப்படும் போது ஒரு அர்த்தத்துடன் படைக்கப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் எனது வாழ்நாளை இந்த பிள்ளைகளுடன், அவர்களை வாழ வைப்பதற்கு, அவர்களுக்கு பாசம் கொடுப்பதற்கு யாருமே இல்லை, பெற்றோர் இல்லை. இந்த குழந்தைகள் என்னை அப்பா என்று கூப்பிடுவார்கள். இந்த எனது வாழ்க்கை இந்த பிள்ளைகளுடன் முடிய வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம். மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்தது. On that note, KP, thank you for giving your first interview to Media Group. நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு உங்களுக்கு திரும்பவும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.